அன்பு தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் இரவு பணி காரில் பயணம் செய்யபோது கிளாம்பாக்கம் பேருந்தை பார்த்தேன். அங்கு டாக்டர் கலைஞர் பேருந்து முனை என்று பெயர் இருக்கும். வண்ண விளக்கால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. அது இந்த மானங்கட்ட இந்த அரசாங்கம், கலைஞர் எவ்வளோ பெரிய ஆள், இந்த லைட் ஆஃப் பண்ணி வைக்கிறானுங்க. சரி, நைட்டில் லைட் ஆஃப் பண்ணுறீங்க, ரைட்டு, பகலில் துணி வச்சு மறைச்சிடுவீங்களா? எவ்வளோ ஒரு கேடுகட்ட செயல். அவர் எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா? எனக்கு 53 வயசாகுது. இந்த மாதிரி செய்யலாமா? இப்போ வள்ளூர் கோட்டத்தில் கொஞ்ச நாள் போனால் வள்ளூர் கோட்டத்தை சிலை எடுத்துருவீங்களா? இல்லை கன்னியாகுமரியில் சிலை வச்சுருக்காரு, உலகமே வேந்து பார்க்குறது, அதை எடுத்துருவீங்களா? நீ எது செஞ்சாலுமே நீ போகிற ரோடுலேருந்து பிரிட்ஜிலேருந்து அவர் பேர் இருந்துனே இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ரப்பரால் அழிப்பீங்களா? தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. அது அந்த அப்பாவை காணோம், அது காணோம், இந்த மாதிரி ஸ்டைலெல்லாம் பயங்கரமான சிவாஜி ஸ்டைல் மண்ணு ரஜினியே சொல்லுகிறார். அதுக்கப்புறம் ரஜினி சென்னையிலே பிறந்தவங்க இந்த சினிமாவெல்லாம் பார்க்கறதோடு சரி. ரஜினி ஒன்று சொல்லுவார், ஏன் பிறந்த நாள்லாம் நான் கொண்டாட மாட்டேங்க. ஒரே பையனாக இருப்பான், குடும்பத்தில் ஒரே பொம்பளை பிள்ளையாக இருக்கும். என்னை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு எதனா நேர்ந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ இழப்பாகும். காலம் ஃபுல்லாக என்னை தானே திட்டுவாங்க. எவ்வளோ பேர் வார்த்தை. இந்த மாதிரி தான் இந்த கரூர் 41 பேரும். சரி, நான் அரசியல்லாம் போல. தயவுசெய்து இந்த பேருங்களை அழிக்கிறதே விட்டு, அது கேவலமான செயல். அதெல்லாம் செய்யாதீங்க. ஏதோ சின்ன பசங்க, அது என் பசங்களாம் அடங்காதில்லை. என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா பெரியார், அண்ணா, கலைஞர் பேரை சொல்லி வளர்த்தாருங்களா? தயவுசெய்து இந்த மாதிரி பேரை மறைக்கிறது, லைட் ஆஃப் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. அது நல்லதில்லை. தாய்மொழின்னு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சாதாரண மனிதனாக கேட்குறேன்.